ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன இருக்கணும், என்ன விதமான சான்றிதழ்கள்லாம் அவருக்கு வேணும். ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய இடத்துல ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலே 500 ரூபாய் பணம் கட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னா 500 ரூபாய் கட்டினீங்கன்னா பேன் கார்டு எடுத்துடலாம். அந்த பேன் கார்டு கொடுக்குற உங்களை பற்றின எல்லா விஷயத்தையுமே அதை கொடுத்துருவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பேடா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குங்க. அது என்ன, APEDA, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ஃபுட்டோட அந்த ஏஜென்சியோட சர்டிஃபிகேட். ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாங்க. அந்த GST சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களோட பேர், உங்களுடைய சிட்டா அடங்கல் எங்கே இருக்கோ அதை வச்சு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ரொம்ப எளிமையான சர்டிஃபிகேட், ஆன்லைனில் வாங்கிடலாம். மூணாவது வந்து IEC கோடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. அது வந்து DGFTன்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க. அதுவும் ஆன்லைனில் இதை கொடுத்தீங்கனாலே அதை கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லே எங்கேயும் போக வேணாம், வீட்டில் உட்காந்து அல்லது உங்களோட சேவா சென்டர் இல்லைங்களா, அங்கே போனால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து FSSAI உணவு சான்றிதழ் சர்டிஃபிகேட். அதுவுமே இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பலாவை வெட்டாமல் ஒரு பழமும் வெட்டி ஒரு பழமும் அதோடைய சுளையை எடுத்துட்டு போய் சென்னையில் அம்பத்தூரில் SGS அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா அந்த பழத்தை வெளியிலிருந்து பார்த்து ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பலா சொலையை ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள பால் வரக்கூடிய வெரைட்டினா பாலை ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பழத்தில் மொத்த சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்கு, அமிலத்தன்மை எவ்வளோ இருக்கு, சர்க்கரைக்கும் அமிலத்திற்கும் இடையிலான விகிதாச்சாரம் என்ன இருக்கு, அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அது பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே வெளியில யார் கேட்டாலும் எப்படி கேட்பாங்க, இப்ப ஜெர்மனில இருந்து உங்க பலாப்பழத்தை கேட்கறாங்க, எப்படி கேட்பாங்க, சார் உங்க TSS எவ்வளோ, TSS அப்படின்னா மொத்த சர்க்கரையோட அளவு, TA அப்படின்னா அதுல இருக்க அமிலத்தோட அளவு, இதோட விகிதாச்சாரம் எவ்வளவுங்க அப்படின்னு ஒரு நம்பர் கேட்பாங்க. 100 இருந்தாலே பெருசுங்க. இந்த பண்ருட்டியை பொறுத்தளவுல இதோட அளவு வந்து 183, இது புதுக்கோட்டை வந்து 168, திண்டுக்கலை பொறுத்தளவுல 140, அதை ஒட்டி கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா 130ல இருந்து 150 வரையிலும். நமக்கு சர்வசாதாரணமா 180 இருக்கு. சோ இந்த 180 இருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கனாலே 10 பழம் அனுப்புங்க, அப்படி 10 லோடு அனுப்புங்க, 10 கன்சைன்மெண்ட் அனுப்புங்க. போன வருடத்துல இந்தியால இருந்து போன பலாவோட கன்சைன்மெண்ட் பெட்டிகளோட எண்ணிக்கை 3198 பெட்டி போயிருக்கு. அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டோட பெட்டி எவ்வளோ அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டோட ஏற்றுமதியாளரோட பெட்டி எவ்வளோ அப்படின்னா 410. ஆனா நம்ம பொருளை வாங்கிட்டு போய் கேரளாக்காரங்க ஏத்துனது எவ்வளோ, மிச்சது எல்லாமே. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வீடுகள்ல வச்சு உங்களுடைய பலாவை விற்பனை பண்றதா இருந்தாலோ பலாவை அல்லது பலாக்காயா சின்ன பலாக்காயா கொடுக்கறதா இருந்தாலோ 2. மூணாவது அதோடைய மதிப்பு கூட்டு பொருள்கள், சிப்ஸா இருக்கட்டும் அல்லது ஜாமா இருக்கட்டும் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய தேனா இருக்கட்டும் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய கூழ் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கூழ் எதுவா இருக்கட்டும், இதை நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. பண்றதுக்கு மனசுல ஒரு தைரியம் இல்ல நான் ஆரம்பத்துல இன்னொருத்தர் வழியா பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கேரளால திருவனந்தபுரம், முக்கியமா கொச்சின்ல, காலிக்கட்ல இதை ஏற்றுமதி பண்றாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. நான் திருப்பி சொல்றேங்க, நீங்க சிப்ஸ் பண்ணுனா வீட்டிலே உட்காந்து வீட்டில் வடை சட்டியில வறுத்து சிப்ஸ் பண்ணீங்கன்னா இந்த பொருளை நீங்க கேரளால இருக்கவங்கள்ட்ட போய் முன்னாடி பேசிட்டு வந்து உங்க பொருளை அங்க கொடுத்துருங்க. அந்த வேலையை செய்வோம். அதுக்கடுத்து எந்தெந்த நாடுகள்ல தேவைப்படுது அப்படிங்கிற விபரத்தை நான் ஒரு காரியம் செய்யறேங்க. யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு தேவை, எவ்வளவு பொருள் தேவை, அது எந்த வெப்சைட்ல கிடைக்குது, அது எல்லாத்தையுமே கோபி கிருஷ்ணாட்ட கொடுக்குறேன். நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. அல்லது தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லது எங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ நினைக்கிறீங்களோ நான் அந்த முகவரியை தரேன், நீங்க போய் தெரிஞ்சுக்கங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. நம்ம ஒண்ணுமே தெரியாம ஒரு ஊர்ல என்னுடைய பொருள் நல்ல பொருள் மார்த்தட்டிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இன்னொரு 2வது முக்கியமான விஷயம் இருக்குங்க. நாட்டு பலா இருக்குங்க. இன்னொரு உங்களுக்கு எதிரான்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒட்டுக்கன்றுகளோட ஒட்டு பலாவோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. ஆசையின் காரணமா மஞ்சளுக்கு பதிலாக ஆரஞ்சுக்கு பதிலாக ஒரு ரோஜா கலர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வெளியிலிருந்து கன்றுகள் வர அதோடைய பழங்களோட அளவு அதிகரிக்க நம்மளுடைய நம்ம வந்து அலர்ட்டா இல்லைன்னா, நம்ம கொஞ்சம் வேகமாக இல்லைன்னா நம்ம சிறுமைப்படுத்தப்படுவோம். அந்த ஒட்டு பலாவோட எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் அதில் கொடுமை என்னன்னா, நம்மளையும் கெடுத்துட்டு அதுவும் பெரிய அளவில் போகிறதில்ல.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரும் அந்த ரகங்களை பற்றி சொல்லித்தர்றாங்களே ஒழிய அதை எப்படி வளர்க்கணும், ரெண்டாவது அதாவது 5வது வருஷத்தில் என்ன பிரச்சனை வரும், 7வது வருஷத்தில் என்ன பிரச்சனை வரும், 10வதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதில்ல.